அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 8 மாணவர்களுக்கு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். தொடைகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ இதுக்கு முதல் உங்களுக்கு எளிய சமன்பாடுகள் சம்பந்தமான அந்த யூனிட் பூர்ணமாக முடிவடைந்துள்ளது. இது மிக முக்கியமான ஒரு யூனிட். இதில் பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி கட்டாயம் 12 பார்ட் 2ல 10 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வியாகவும் பார்ட் 1ல 2 புள்ளிக்குரிய ஒரு வினாவாகவும் மொத்தமாக 12 புள்ளிக்குரிய கேள்வி பகுதி இந்த அலகிலிருந்து உங்களுக்கு கட்டாயம் எடுப்படும். ஆகவே இந்த யூனிட்டை இன்று பூர்ணமாக பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த காணொலியை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பூர்ணமாக பார்த்து உங்களோட பாடக்கோப்பியில் இந்த நோட்ஸை நீங்கள் கட்டாயம் எழுதி கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான வேக் சீட் அனுப்பப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நேரடியாக இந்த பாடத்திட்டத்திற்குள் போவோம். அப்போ தொடை என்று சொன்னால் நீங்கள் கிரேட் 6ல் தெரிதல் என்று படிச்சிருப்பீங்க. தெரிதல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு போக்குவரத்து சாதனங்களை 3 வகையாக பிரிக்கலாம். நிலத்தில் போகக்கூடியவை, ஆகாயத்தில் போகக்கூடியவை, நீரில் போகக்கூடியவை. அதே போன்று பல வகைகள் மரக்கரிகள் 2 குரூப்பாக பிரிக்கலாம். இப்படி ஒரு பண்பின் அடிப்படையில் பிரிக்கக்கூடியவை 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூட்டங்களாக பிரிக்கக்கூடியவை தான் தெரிதல் என்று அழைக்கப்படும் என்று கிரேட் 6ல் படிச்சிருப்பீங்க. அதன் பிறகு கிரேட் 7ல் படிச்சிருப்பீங்க. எப்படி என்று சொன்னால் உறுதியாக கூறக்கூடியவை. உறுதியாக என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் உள்ள மாவட்டம் என்று கேட்டால் 25 மாவட்டம் இருக்கு. அது நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் என்ன செய்யாது, குறையாது, கூடாது. இது இந்த கேள்வி எப்போ கேட்டாலும் அந்த விடையில மாற்றம் ஏற்படாது. அப்போ அந்த உறுதியாக கூறக்கூடியவை தான் தொடை என்று அழைக்கப்படும் என்று நம்ம கிரேட் 7ல் படிச்சிருக்கோம். அது சம்பந்தமான நோட்ஸ் ஒன்றும் தர மாட்டேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு விளங்கப்படுத்தின காரணத்தினால கிரேட் 8ல் இருக்கக்கூடிய அந்த விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். சரிதானே? இப்போ நான் அந்த கிரேட் 7ல் இருக்கிற அந்த சில விடயங்களை கூறிக்கொண்டு தான் இந்த விடயத்துக்கு போவேன். அப்போ தொடை என்றால் உறுதியாக கூறக்கூடியவை தான் தொடை என்று அழைக்கப்படும். இந்த தொடை எழுதணும் என்று சொன்னால் 2 ரூல், 2 விதி இருக்கு, 2 நிபந்தனை இருக்கு. ஒன்று, ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்த வேண்டும். ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, அதனை மூலகமாக எழுதக்கூட சங்கிலி அடைப்பு போடலாம் அல்லது இரட்டை அடைப்பு. இரட்டை அடைப்பு அல்லது நீங்கள் சங்கிலி அடைப்பை போட்டு என்ன செய்ய முடியும், எழுதி கொள்ள முடியும். இது சம்பந்தமான நிறைய பயிற்சிகள் நாம் கிரேட் 7ல் படிச்சிருந்தோம். அதே போன்று ஒரு தொடை வரும்போது வசனத்தில் சொற்களில் வரும்போது ஒரு இலக்கம் அல்லது ஒரு எழுத்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தடவை வரும்போது மூலகமாக எழுதக்கோல ஒரு தடவை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற விடயமும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மகரகம. இப்போ மகரகம என்ற சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எனும் அந்த சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்று சொல்லும்போது இதனை மூலகமாக கேட்டாங்கன்னா 2 மா வருதா இல்லையா? அப்போ மூலகமாக எழுதக்கூட ஒரு மா போடணும். 2 கா வந்தா ஒரு கா போடணும். அங்கே ஒரு ரா போட வேண்டும். இவ்வாறு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தடவை மூலகமாக இலக்கமாக இருந்தாலும் சரி எழுத்தாக இருந்தாலும் சரி அப்படி வரும்போது மூலகமாக எழுதும்போது ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். அப்போ இவ்வளவு நேரமும் நான் சொல்லப்பட்ட விடயம் கிரேட் 6, 7ல் படிக்கப்பட்ட விடயம். சரிதானே? இது சம்பந்தமான எந்த நோட்ஸும் உங்களுக்கு தரமாட்டேன். இப்போ கிரேட் 8ல் என்ன சொல்லப்படுதுண்டா தொடையின் குறிப்பீடு. தொடையின் குறிப்பீடு என்கிற தலைப்பு தான் முதலாவது தலைப்பு. அப்போ தொடையின் குறிப்பீடு என்று சொன்னா பிள்ளைகள், இப்போ ஒரு தொடை ஒன்று தரப்படுது ஏ சமன் அந்த சங்கிலி அடைப்புக்குள்ள அல்லது இரட்டை அடைப்பும் போடலாம். 2, 4, 6, 8, 10 என்ற மூலகம் காணப்படுது. அதை நான் ஒவ்வொரு வசனமாக எழுதியிருக்கேன் பாருங்க. 2 ஆனது ஏயின் மூலகம். அப்ப ஏக்குள்ள 2 இருக்கிறதால அதை எப்படி வசனத்தில் எழுதி கொள்வோம் என்று சொன்னா
2 ஆனது a இன் மூலகம். இதனை தொடை குறிப்பீட்டில் எழுதுவது எப்படி என்றால் தெளிவாக அவதானிக்க வேண்டும். 2 போற ஃபர்ஸ்ட்டுக்கு 2. இப்போ மூலகம் என்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு வந்து ஈ மாதிரி வரும். இப்படி போட்டுக்கொள்ளணும். இப்படி போட்டால் மூலகம் என்ற அர்த்தம். அப்போ ஈ மாதிரி போட்டுக்கொண்டு யார மூலகம்? தொடை ஏ இன் மூலகம். அப்போ ஏ என்று போட்டால் சரி. அப்போ இதை தந்து போட்டு வாசிக்கிற முறையை கேட்டால் இவ்வாறு எழுத வேண்டும். 2 ஆனது ஏ இன் மூலகம். அப்போ வாசிக்கிற முறையை தந்து போட்டு குறியீட்டை கேட்டால் இவ்வாறு நோட் பண்ண வேண்டும். அதே போன்று 2வது பாருங்க. 4 ஆனது ஏ இன் மூலகம். அப்போ எப்படி வரும்? 4 போட்டு ஈ மாதிரி போட்டு தொடையே. அப்போ 4 ஆனது எப்படி வாசிக்கணும்? 4 ஆனது ஏ இன் மூலகம். 4 ஆனது ஏ இன் மூலகம். அப்போ இதே போன்று இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 ஆனது ஏ இன் மூலகம். அதே போன்று 12 ஆனது ஏ இன் மூலகம் அன்று என்று எழுதியிருக்கேன். ஏனென்று சொன்னால் தொடையேக்குள்ள 10 வர முடிஞ்சு. 12 என்ற பெருமானம் இருக்கா? அப்போ இதில் இல்லாத பெருமானம் வரும்போது அந்த வசனம் எவ்வாறு அமையும் என்று சொன்னால் 12 ஆனது ஏயின் மூலகம் அன்று, மூலகம் இல்லை என்று அர்த்தம். அப்போ இதை எப்படி தொடை குறிப்பீட்டில் எழுதுவதெண்டா 12 போட்டு ஈய போட்டு என்ன செய்யணும்? ஈய போட்டு வெற்று க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ ஈய போட்டு வெட்டினா மூலகம் இல்லை என்று அர்த்தம். அப்போ இது எப்படி வாசிக்கப்படும்? 12 ஆனது ஏயின் மூலகம் அன்று என்று வாசிக்கப்படும். சரிதானே? இவ்வளவும் தான் இந்த தொடையின் குறிப்பீடு என்ற அந்த விளக்கத்தில், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விளக்கமாகும். அப்போ இது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ முதலாவது உதாரணத்தை பாரு. பின்வரும் ஒவ்வொன்றையும் வாசிக்கும் விதத்தை எழுதுக. அப்போ குறியீட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குறியீட்டில் சொல்லப்பட்டதை வாசிக்கின்ற முறையில் வசனத்தில் எழுதி காட்டணும். அப்போ எவ்வாறு என்று சொன்ன பிள்ளைகள், ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க முக்கோணி. அப்போ முக்கோணி ஆனது, முக்கோணி ஆனது பல்கோணியின், பல்கோணியின் பாருங்க, பல்கோணியின் மூலகம், மூலகம் ஆகும் என்று ஃபுல்லாக எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? ஈய போட்டு வெட்டலியே. இப்போ முக்கோணிங்கிறது பல்கோணி தானே. பல்கோணி என்றா 3 அல்லது 3க்கு மேற்பட்ட நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மூடிய தள உருதான் பல்கோணி என்று கிரேட் 7ல படிச்சிருக்கோம். ஸோ முக்கோணியானது பல்கோணியின் மூலகம் ஆகும். சரிதானே? இதே போன்று இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 ஆனது இரட்டை எண்ணின், எப்படி? இரட்டை எண்ணின் மூலகம், மூலகம் ஆகும். அப்போ 8ங்கிறது ஒரு இரட்டை எண்ணா இல்லையா? ஸோ 8 ஆனது இரட்டை எண்ணின் மூலகம் ஆகும். இவரை பாருங்க. கரட் ஆனது, கரட் ஆனது பழங்களின், பழங்கள்னு போட்டிருக்கேன், பழங்களின் ஈ போட்டு வெட்டினா உங்களுக்கு தெரியும் மூலகம் அன்று. அப்போ மூலகம் அன்று என்று எழுத வேண்டும். சரிதானே? அப்போ கரட்டுங்கிறது பழமா? இல்லை, அது மரக்கறி, காய்கறி வகைக்குள்ள என்ன செய்யும்? மரக்கறி ஐட்டத்துக்குள்ள வரும். ஸோ கரட் ஆனது பழங்களின் மூலகம் அன்று என்ற அந்த விடயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தில் எழுதி கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். 2வது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இடைவெளி நிரப்புக. அப்போ இடைவெளி என்று சொன்னால் அந்த இடைவெளிக்குள்ள மூலகம் அல்லது மூலகம் அன்று இது வருமா இது வருமா என்கிறத கேட்டுக்கொள்கிறான். ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்த்தீங்கன்னா 11 டேஸ் முதன்மை எண். அப்போ முதன்மை எண் என்றால் என்ன என்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண். முதலாவது முதன்மை எண் 2. ஒரே ஒரு இரட்டை எண் மாத்திரம்தான் முதன்மை எண், 2 மட்டும். அங்கால 3, 5, 7, 11, 13, 17,
19, 23, 29 என்றவாறு போய்கொண்டே இருக்கும். அப்போ 11 ஒரு முதன்மை எண்ணா இல்லையா? முதன்மை எண். ஸோ இ மாதிரி போடணும். 11 ஆனது முதன்மை எண்ணின் மூலகம் ஆகும். அதே போன்று இவரை பாருங்க, 15 4 மடங்காம். 4 மடங்கான உங்களுக்கு தெரியும், 4, 8, 12, 16 இப்படி 4 ஆரம்பித்து 4 4ஆக கூடிக்கொண்டு போறதா 4 மடங்கு. அப்ப 15 4 மடங்கா இல்லை. அப்ப ஈய போட்டு செய்யணும், வெட்டணும். அப்ப 15 ஆனது 4 மடங்கின் மூலகம் அன்று என்று வரும். இதே போன்று மூன்றாவது, மாம்பழம் பழங்களின் மூலகமா? மூலகம் இல்லையா? மூலகம். அப்ப ஈ வரும். மாம்பழம்ங்கிறது அந்த பழத்திர ஒரு மூலகம், ஈ என்று வரும். நீலம் என்கிறது வானவில்லி நிறங்கள். அப்ப வானவில்லி நிறங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியணும், விப்ஜியோர் 7 நிறங்கள் இருக்கு. அந்த 7 நிறங்களுக்குள்ள நீலம் என்கிறது ஒரு நிறமாக காணப்படும் என்கிறதால அதுக்கு என்ன வரும்? இ என்று வரும். இவ்வாறு இடைவெளி நிரப்பிக்கொள்ள வேண்டும். அடுத்த சிறிய தலைப்பை பாருங்கடா, தொடையொன்றின் மூலகங்களின் எண்ணிக்கை. தொடையொன்றின் மூலகங்களின் எண்ணிக்கை. அப்ப மூலகங்களின் எண்ணிக்கை என்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தொடைக்குள்ள, தரப்பட்ட தொடைக்குள்ள எத்தனை மூலகம் இருக்குங்கிறத எண்ணி போட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் 3 கேள்வி உங்களுக்கு எடுத்திருக்கேன். முதலாவது தொடைய பார்த்தீங்கன்னா, ஏ சமன் 10 குறைந்த எண்ணும் எண்கள் என்று வசனத்தில் சொற்களில் தரப்படுகின்றது. அப்ப சொற்களில் தரப்பட்டா கட்டாயம் ஃபர்ஸ்ட் முதலாவது அதனை மூலகமாக எழுத வேண்டும். அப்ப மூலகமாக எழுதும் போது 10 குறைந்த எண்ணும் எண்கள் என்று சொன்னா நம்ம எண்ணக்கூடிய எண்கள். அப்ப 1 ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வராது. ஏன்? 10 என்கிறதால 10 வராது. அப்ப கேள்வி மூலகங்களின் எண்ணிக்கை, இதை முதலிமை என்றும் சொல்லப்படும். தேவையான மாணவர்கள் நோட் பண்ணி வைங்க. சில நேரம் பார்ட் 1ல் முதலிமை யாது என்று கேட்டாலும் நம்பர் ஆஃப் ஏ எப்படி போடணும்? முன்னுக்கு எண், நம்பர், எண்ணிக்கை. அப்ப நம்பர் ஆஃப் ஏ. அப்ப ஏ என்ற தொடைக்குள்ள எத்தனை மூலகம் இருக்கு என்கிறத எண்ணணும். எண்ணும் போது 9 மூலகம். இது அடைப்புக்குள்ள எழுதக்கூடாது, சும்மா சாதாரணமாக அந்த பெருமானத்தை எழுதுவதை போன்று எழுதி கொள்ளணும். அப்போ 9 என்று ஆன்சர் கிடைக்கும். இதே போன்று பி சமன் அனுராதபுர என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்றா, நான் இதுக்கு முதல் தெளிவாக சொல்லியிருக்கேன். கிரேட் 7ல் படிச்சிருக்கோம். ஒரு எழுத்து அல்லது இலக்கம் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தடவை வரும்போது மூலகமாக எழுதும் போது ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் ஏ என்கிறது ஒரு தடவை வரும், என் ஒரு தடவை, யூ ஒரு தடவை, ஆர் ஒரு தடவை, ஏ வராது, ஆல்ரெடி வந்துட்டு. டி எழுதப்படலை, டி வரும், ஹெச் வரும், பி எழுதப்படலை, யூ எழுதப்பட்டு, ஆரும் எழுதப்பட்டு, ஏயும் எழுதப்பட்டு. இப்ப கேள்வி என்ன? நம்பர் ஆஃப் பி, என் பிராக்கெட் அந்த தொடையின் பெயர் எழுதணும், பி. அப்ப நம்பர் ஆஃப் பி அதுல முதலிமை சமன் எத்தனை எழுத்திருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7 என்று ஆன்சர் கிடைக்கும். அதே போன்று கடைசியை பார்த்தீங்கன்னா, y சமன் 2க்கும் 8க்கும் இடையே உள்ள 5 மடங்குகள். 2ஓட பெருசா இருக்கணும், 5ஓட சிறுசா, அதான் இட்கும் என்று சொன்னா. அப்ப 5 மடங்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், 2க்கும் 8க்கும் இடையே ஒரே ஒரு 5 மடங்கான் காணப்படுது, 5 மட்டும். அங்கே 10, 15, 20 அது 8ஓட பெருசு, அதெல்லாம் நோட் பண்ண முடியாது. அப்ப கேள்வி என்ன கேட்கணும்? இவ்வளத்தை நோட் பண்றேன். அதை நம்பர் ஆஃப் y சமன், நம்பர் ஆஃப் y சமன் 5ங்கிறது ஒரு தடவை வாரத்தால ஒரு மூலகம் என்று எழுதி கொள்ள வேண்டும். நம்பர் ஆஃப் y சமன் 1. இவ்வாறு தான் ஒரு தொடை ஒன்றுல எத்தனை மூலகம், முதலிமை என்றும் சொல்லப்படும். அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்த்து விட்டோம். கடைசி தலைப்பை பற்றி பார்ப்போம். இப்ப கடைசி தலைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா சூனியத்தொடை. சூனியத்தொடை அல்லது இதுக்கு இன்னும் ஒரு பெயர் ஒன்று இருக்கு,
வெறுந்தொடை, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த தலைப்பிலேயே அது என்ன விடயம் என்று சொல்லப்படுதுங்கிறது விளங்கும். வெறுந்தொடை என்றும் அழைக்கப்படும். உதாரணத்துக்கு ஏ சமன் 0க்கும் 10க்கும் இடைப்பட்ட 100 மடங்கு, 0க்கும் 10க்கும் இடைப்பட்ட 100 மடங்கண்டா இதை மூலகமாக எழுதி பார்க்கும் போது 0க்கும் 10க்கும் இடையில அதுக்குள்ள 100 மடங்கு இருக்கா? இல்லை. அப்ப இல்லைன்னு சொன்னா அந்த தொடை எப்படி வருமெண்டா அந்த தொடைக்குள்ள எந்த மூலகமும் விடையாக வர முடியாது. இவ்வாறு நோட் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த தொடைக்குள்ள எந்த மூலகம் எதுவித மூலகமும் அமையாவிடின் அந்த தொடையத்தான் சொல்லுவோம் சூனிய தொடை அல்லது வெறும் தொடை என்று அழைக்கப்படும். அதைத்தான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. இவ்வாறு மூலகம் எதுவும் இல்லாத தொடை சூனிய தொடை அல்லது வெறுந்தொடை என்று அழைக்கப்படும். அப்ப அந்த தொடைக்குள்ள எந்த மூலகமும் வரப்புற, பூஜ்ஜியமும் வரப்புற, எந்த இலக்கமாக இருந்தாலும் சரி எழுத்தாக இருந்தாலும் சரி எதுவும் வரக்கூடாது. அப்படி வராம இப்படி இந்த அமைப்புல வந்தா அந்த தொடையின் பெயர் தான் சூனிய தொடை அல்லது வெறும் தொடை. இந்த சூனிய தொடைய காட்டுவதற்கு குறியீட்டில் காட்டுவதற்கு இந்த 2 குறியீட்டில் ஒன்று பயன்படுத்தப்படும். இவ்வாறும் போட்டு காட்டலாம். போட்டு காட்டினாலும் சூனிய தொடை என்று அர்த்தம், அல்லது ஒரு வட்டத்தை போட்டு அதை க்ளோஸ் பண்ணி காட்டினாலும் சூனிய தொடையின் குறியீடாக என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். சரிதானே? இதை நீங்க ஃபுல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். 3 உதாரணம் எடுத்திருக்கேன். இது சூனியத்தொடையா இல்லையா என்கிறத பரிசோதிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. பி சமன் 5 குறைந்த 5 மடங்குகள். 5 குறைந்த 5 மடங்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 5ங்கிறது 5 மடங்கு. ஆனா வசனத்தில் என்ன சொல்லப்படுது? 5 குறைந்த என்கிற அந்த வசனம் பாவித்ததன் காரணத்தினால 5 மடங்குகள் இந்த கூற்றுக்குள்ள வருமா, மூலகமாக இடம்பெறுமா? இல்லை. ஸோ இது ஒரு சூனியத்தொடையாக இருக்கும், வெறும் தொடை. இவ்வாறு குறித்து காட்ட வேண்டும். அதே போன்று இரண்டாவதை பாருங்க. ஆர் சமன் 1க்கும் 3க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண். அப்போ ஒற்றை எண் என்று உங்களுக்கு தெரியும், ஒரு பெருமானத்தை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1 வரணும். முதலாவது ஒற்றை எண் 1, 3, 5, 7 இவ்வாறு போய்கொண்டே இருக்கும். ஆனா இக்கும் என்கிறதால 1ம் 3ம் ஒற்றை எண்ணாக இருந்தாலும் இக்கும் என்ற வசனம் போடப்பட்டதன் காரணத்தினால அது ஒற்றை எண்ணுக்குள்ள மூலகமாக இடம்பெற மாட்டாது. அப்ப 6 போட்டு அதுவும் ஒரு சூனியத்தொடை, வெறும் தொடையாக வரும். இப்ப மூன்றாவதை பாருங்க. யூ என்ற யூ என்ற தொடைக்குள்ள 0 என்ற ஒரு மூலகம் இருக்கு. இப்ப நம்பர் ஆஃப் யூ 0 என்று சொன்னா இது சூனியத்தொடை. ஏன்? இப்ப இதுக்குள்ள எத்தனை மூலகம் இருக்கு? இப்ப நம்பர் ஆஃப் 6 என்று சொன்னா 6 என்ற தொடைக்குள்ள எத்தனை மூலகம் இருக்கு? எந்த மூலகம் எதுவித மூலகமும் இல்லைன்னு சொன்னா அங்க 0 என்ற மூலகம் இருக்கு. அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் பி என்ற தொடைக்குள்ள எத்தனை மூலகம் இருக்குன்னு கேட்டு அங்கேயும் ஆன்சர் 0 என்று வரும். அப்ப இந்த 0ங்கிறது வேற, இந்த 0ங்கிறது வேற. இது மூலகங்களினுடைய எண்ணிக்கையை குறித்து காட்டும். நம்பர் ஆஃப் வந்த மூலகங்களின் எண்ணிக்கையை குறித்து காட்டும். இது யூ என்ற தொடைக்குள்ள 0ங்கிற ஒரு மூலகம் காணப்படுது. காணப்பட்டா இப்ப நம்பர் ஆஃப் யூவை கேட்டா 0ங்கிறது ஒரு மூலகமாக இருக்கிறதால அது ஒரு தடவை ஒரு மூலகம் வருதுங்கிறதால 1 வரும். அப்படி மூலகங்கள எண்ணிக்கை 0 என்று வந்தால் தான் அது சூனியத்தொடை. மூலகங்கள் காணப்பட்டா, மூலகங்களின் எண்ணிக்கை காணப்பட்டா அது சூனியத்தொடை இல்லை. அப்ப இது சூனியத்தொடை ஆகுமா? இல்லை. காரணம் இங்க 0 என்ற ஒரு மூலகம் காணப்படுகின்ற காரணத்தினால இது சூனியத்தொடையாக இருக்காது. அப்ப இவ்வளவும் தான் தொடை என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் பிள்ளைகள். இத்துடன் தொடை என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக்கோப்பில் நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான வேக் சீட் வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு புதிய தலைப்பின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.